ஹாய் எல்லாருக்கும். நான் தான் உங்க பழனி தேவி. கட்ட அவுத்துட்டேங்க. ஆனா சுத்தி பார்த்தீங்கன்னா, அந்த கணுங்கால் ஃபுல்லா வீக்கமாவே இருந்துச்சு. வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, "கல்லத்தி பால வந்து போட்டுக்கோ, நல்லா வந்து கேட்கும், வீக்கம் குறையும். எலும்பு வந்து ஃப்ராக்சரா இருந்தாலும் அது ஒண்ணு சேரும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணேன்னா, 6 மணி போல போனேங்க. ஒரு 5:50 அந்த டைம் போனேன். கல்லத்தி பால் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து வெள்ளனவே போகணுமா. ஒரு 4 மணி அப்படி அந்த டைம்ல 5 மணி போல போனோம் அப்படின்னா, நெறையா பால் வரும். இந்த மரத்த வெட்னோனே பார்த்தீங்கன்னா, பால் வருதுங்க. அது பாருங்க, நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். கொஞ்சம் தான் பால் எடுக்க முடிஞ்சுச்சு. நாளைக்கெல்லாம் வந்து சீக்கிரமாவே நான் போயிருவேங்க. ஏன்னா, அத பார்த்தோனே எனக்கு அவ்வளோ ஒரு இயற்கையோட அந்த இது பார்த்தீங்களா, மகிமைய பார்த்தீங்களா? அதுக்கடுத்து அந்த டயத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 6 மணிக்கு மேல வரவே இல்லங்க. அந்த 5:59லேருந்து அந்த டைம் அந்த ஒரு 1 நிமிஷம் தான் நாங்க எடுத்து கால்ல அப்ளை பண்ணோம். நெறைய பால் வந்துச்சு. என்னுடைய நாத்தனா தான் வந்து எனக்கு போட்டு விட்டுட்டுருக்காங்க. என் தம்பி வந்து வெட்டி குடுத்துட்டு இருக்கேன். இதில இருக்க பழம் பார்த்தீங்க அப்டின்னா, சாப்பிட முடியாது. ஆனா பார்க்கவே அழகா இருந்துச்சு. மதுரை திருப்பரங்குன்றத்துடைய தல விருட்சமே வந்து இந்த கல்லத்தி மரம் தான். பக்கத்தில இருக்கவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு வந்து வெள்ளனமே வந்துட்டு, நாளைக்கு நான் போஸ்ட் போடுறேன். எவ்வளோ பால் வருது அப்டின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து லேட்டா வந்தனால அவ்வளோதாங்க அந்த கொஞ்ச நேரம் தாங்க பால் வந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மகிம தான். ஸோ எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டவங்களுக்கு, என்னைய விசாரிச்சவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ங்க.